தமிழர்கள் மறக்க முடியாத ஒரே ஒரு நாள் அந்த நாள் காட்டில இருக்குதுன்னா அது ஒரே ஒரு நாள் தான். 2009 மே 18 தமிழர்களுடைய கருப்பு நாள். கண்டிப்பா ஒட்டுமொத்த உலக தமிழர்களுமே கூனி குறுகி அழுத நாள். தமிழர்கள் எல்லாம் அழும்போது உலகம் வேடிக்கை பார்த்த நாள். அந்த நாள்ல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. எதுக்காக தொடங்கணும்? 2 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் ஒப்பாரி வச்சு அழுதோம். ஒருத்தர் கூட ஆறுதல் சொல்ல வரல. ஒரே ஒரு நாடு வரல. அப்போ அழுத மக்கள் எல்லாம் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கு தான் என்ற முழக்கத்தோடு 2009 காலகட்டத்துல உங்களுடைய புலிக்கொடியை தாழ்த்திட்டோம், உங்களுடைய தலைவரை வீழ்த்திட்டோம் அப்படின்னு இவர்கள் சொன்னாங்க, கொக்கரித்தாங்க, முத்தமிட்டார்கள் மண்ணை. இது தமிழர்களின் மண் அல்ல, இது சிங்கள தேசம் என்று கொக்கரித்தார்கள். உங்க புலிக்கொடியை தாழ்த்திட்டோம், உங்க தலைவரை வீழ்த்திட்டோம் என்று சொல்லி கொக்கரித்த சிங்களனுக்கு நடுவே 2010ஆம் ஆண்டு மதுரையில எந்த புலிக்கொடியை தாழ்த்தினீர்களோ அதே புலிக்கொடியை ஏற்றிய ஒரு மாவீரன் சீமான் தானே. எந்த தலைவரை அந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தடை செஞ்சோ அந்த படத்தையே பயன்படுத்தி இன்று வரைக்கும் அரசியல் களத்தில் நிற்கிறது சீமான் தானே. கண்டிப்பா. அப்ப எதற்காக தொடங்கப்பட்ட கட்சி? இன்னைக்கு வந்த ரசிகர் விருந்திகளுக்கு, அணில் குஞ்சுகளுக்கு அது தெரியாது. சீமான் 2009 எங்க போனார், 2010 எங்க போனார் என்ற கேள்வி இருக்கும். அன்னைக்கு நீ என் மீனவனை தொட்டா நான் மாணவனை தொடுவேன்டா. ஒரு பையன் ஏறல பிளைட்ல, ஸ்ரீலங்கால இருந்து எங்கேயுமே வரல. அந்த பயத்தை உருவாக்கியவன் சீமான். திருமாவளவன் அவர்கள் சொல்றாருல, பிரபாகரனை பத்தி ஈழத்தை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம், அது முடிஞ்சிருச்சு. ஆனா இன்று வரைக்கும் தமிழ் மக்கள், குறிப்பா சொல்லணும்னா இளையோர்களுக்கு, இப்படி ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டுல ஒரு தலைவர் இருந்தாரு, அவர் தான் உலக தலைவர்களின் ஒப்பற்ற தலைவர் சொன்னவர் யாரு? சீமான். இவர்கள் மாதிரி தமிழ் போடல, உலக தலைவர்களின் ஒப்பற்ற, உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் விஜய்னு போடல. உலக தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவர், அன்றிலிருந்து இன்று வரை ஒரே தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டும்தான்.